இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வெளிநாட்டு தொழிலாளர் கோட்டா ஒதுக்கீடு. டத்தோசரி எம் சரவணன் மீது 1.97 மில்லியன் ரிங்கெட் லஞ்ச குற்றச்சாட்டு. முன்னாள் மனிதவள அமைச்சரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோசரி எம் சரவணன் மீது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கோட்டா ஒதுக்கீட்டை அங்கீகரிப்பதற்காக மொத்தம் 1.97 மில்லியன் ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. TYKB இன்ஜினியரிங் சென்ட் பெர்ஹார்ட் நிறுவனத்திற்கு 1000 வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒதுக்கீட்டை அங்கீகரிப்பதற்காக அப்போது மனிதவள அமைச்சராக இருந்த தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான தூண்டுதலாக வெக்டிகா ரிசோர்சஸ் சென்ட் பெர்ஹார்ட் நிறுவனத்தின் இயக்குனர் தான்தெக் லீம் என்பவரிடம் இருந்து ஷேட் அமீருல் ஷேட் அஹ்மத் வழியாக இந்த பணத்தை பெற்றதாக சரவணன் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் 3 தவணைகளாக இந்த பணம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. முதல் குற்றச்சாட்டின்படி 2022 ஆண்டு ஜூன் 16 தேதி புக்கிட் ஜாலில் கால்ஃப் அண்ட் கண்ட்ரி ரிசார்ட்டில் தான்தெக் லீம் வழங்கிய 1,50,000 ரிங்கிட் ரொக்க பணத்தை ஷேட் அமீருல் ஷேட் அஹ்மத் வழியாக சரவணன் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றச்சாட்டின்படி 2022 ஆண்டு ஜூலை 7 தேதி கோலாலம்பூர் பங்சாரில் உள்ள ஜாலான் தலாவி 3இல் மேலும் 3,50,000 ரிங்கெட் ரொக்க பணத்தை இதே நபர்கள் வழியாக பெற்றதாக கூறப்படுகிறது. மூன்றாவது குற்றச்சாட்டு 5,97,000 ரிங்கெட் தொடர்புடையது. தான்தெக் லீம் வழங்கியதாக கூறப்படும் மேபேங்க் இஸ்லாமிக் காசோலை ஷேட் அமீருல் ஷேட் அஹ்மத் வழியாக பெறப்பட்டு பிக் 7 வெஞ்சர்ஸ் சென்ட் பெர்ஹார்ட் நிறுவனத்தின் மேபேங்க் இஸ்லாமிக் பெர்ஹார்ட் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் 2022 ஆண்டு ஜூலை 7 தேதி ஜாலான் கிளாங்லாமாவில் உள்ள வங்கி கிளையில் நடந்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பெறப்பட்ட லஞ்ச தொகைக்கு இணையாக 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் 2009 ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 16வது B பிரிவின் கீழ் டத்தோசரி சரவணன் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அனைத்து 3 குற்றச்சாட்டுகளையும் டத்தோசரி எம் சரவணன் மறுத்து விசாரணை கோரினார். 58 வயதான சரவணன் நீதிபதி அசுரா அல்வி முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பின்னர் தாம் குற்றமற்றவர் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜுலாயிலா ஜமாலுடின் குற்றச்சாட்டுகளின் தீவிரம், சரவணன் ஒரு அரசியல்வாதி என்பதுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறும் சாத்தியம் மற்றும் சாட்சிகளை பாதிக்கும் வாய்ப்பு ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு 8 லட்சம் ரிங்கிட் ஜாமீன் தொகை நிர்ணயிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். தனக்கு தொடர்பு இல்லாத மற்றும் நம்பத்தகாத ஒரு மோசமான வழக்கு தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ளதாக முன்னாள் மனிதவள அமைச்சரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோசரி எம் சரவணன் தெரிவித்தார். கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள 3 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோசரி சரவணன் மேற்கண்டவாறு கூறினார். தனக்கு தொடர்பு இல்லாத மனிதர்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டு இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கிற்காக தாம் சிறிதும் அவமானப்படவில்லை என்றும் தாம் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு மற்ற வழக்குகளைப் போல் அல்லாமல் வழக்கு ஓரிரு மாதங்களில் முடிப்பது நல்லது. அதற்கு முழுமையாக ஒத்துழைக்க தாம் தயாராக இருப்பதாக டத்தோசரி சரவணன் குறிப்பிட்டார். நான் நினைக்கிறேன் இதோட கொஞ்சம் கூடத்தொகை சொல்லி என்னை பெருமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒரு மோசமான, அதாவது நம்பத்தகாத ஒரு வழக்கு, எனக்கு தொடர்பு இல்லாத மனிதர்களோடு என்னை தொடர்புபடுத்தி இது நீண்ட காலம் மறைக்க முடியாது. வழக்கு விசாரணைக்கு இந்த வழக்குக்காக நான் கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இதை யாரெல்லாம் தயாரித்தார்களோ அவர்கள் வெட்கப்பட வேண்டும். மக்களுக்கு உண்மை புரிய வரும். இது நீண்ட நாட்கள் இல்லை. நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மற்ற வழக்கை போட்டு நீங்கள் அப்படியே இழுத்தடித்து அவமானப்படுத்துவதை போல இந்த வழக்கை செய்யாமல் நான் நீதிமன்றத்தோடு சேர்ந்து பணியாற்றுவது தயாராக இருக்கின்றேன். துரிதமாக இந்த வழக்கை முடியுங்கள். மற்றவர்கள் போல் வழக்கு தொடுத்து விட்டு 2 வருஷம் 3 வருஷம் அலக்கழிக்க வைத்து அவமானப்படுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்காமல் துரிதமாக நடத்துங்கள். முடிந்தால் 1 மாதம் 2 மாதம் நடத்துங்கள். அதற்காக ஒத்துழைக்க நான் தயார். இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் பொழுது என்ன மாதிரி மோசமான நிலையில் இந்த நாட்டிலே அரசியல்வாதிகளை அரசியல் ரீதியாக வீழ்த்த பார்க்கிறார்கள் என்பதை இந்த சமுதாயம் உணரும். என்னை வீழ்த்த நினைத்தால்
உங்களிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த வேட்பாளரை தாப்பாவுக்கு அனுப்புங்கள். அதை விடுத்து அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி செய்ய வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அரசியல் ரீதியாக தம்மை வீழ்த்த நினைத்தால் தம்மை விட மிக சிறந்த வேட்பாளரை தாப்பாவிற்கு அனுப்பலாம். அதை விடுத்து அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியை காட்ட வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை டத்தோசரி சரவணன் கேட்டுக்கொண்டார். இவ்வழக்கு விசாரணையை செவிமடுப்பதற்காக டத்தோசரி சரவணனின் ஆதரவாளர்கள் பெரும் திரளாக ஜலாண்டூத்தா நீதிமன்றத்தில் குழுமியிருந்தனர். தேசிய தின கொண்டாட்டங்களின் போது மனிதர்களை போன்ற காட்சி வடிவமைப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட கட்டமைப்பு பாதுகாப்பானது என்றும் அதில் காணப்படும் லேசான அசைவு அதன் வடிவமைப்பில் உள்ள இயல்பான நெகிழ்வுத்தன்மையால் ஏற்பட்டது என்றும் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோசரி ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் மேடை அசைவதாக வெளியான காணொளி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புத்ரஜயா மாநகராட்சி அதிகாரிகளுடன் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாளத்திற்கு ஏற்ப அசையும் வகையில் மனித உருவ காட்சி இருப்பதால் மேடை முழுமையான இறுக்கமாக இருக்க முடியாது என்றும் தேவையான அளவு நெகிழ்வுத்தன்மை பாதுகாப்பாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஃபாமி ஃபட்சில் விளக்கமளித்துள்ளார். மேலும் கட்டிடம் மற்றும் அணிவகுப்பு பாதை ஒரே அச்சத்தில் இல்லாததால் சில கோணங்களில் மேடை மையத்திலிருந்து விலகியதாக தோன்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் 2000 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை 1500 குறைக்கப்பட்டதால் இந்த தோற்றம் அதிகமாக தெரிகிறது என்றும் எதிர்காலத்தில் சிறிய மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் ஃபாமி ஃபட்சில் விவரித்துள்ளார். கெடா மாநிலம் அலோஸ்தாரில் இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த 11 வயது சிறுமி நோர் கைரா அலிஷா அஹ்மத் இல்வானை ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க கட்டாயப்படுத்தியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கெடா மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ கடிதம் மூலம் சிறுமியின் உடல்நிலை உறுதி செய்யப்பட்டிருந்த போதிலும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அவரை கட்டாயப்படுத்தப்பட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓட்டத்துக்கு பின்னர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சுவாச உதவி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அச்சிறுமி கடந்த புதன்கிழமை உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சை சேர்ந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் புகைமூட்டம் காரணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் டத்தாரான் முர்டேகாவில் நடைபெறவிருந்த பிரதமரின் தேசிய தின உரை புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய தின அணிவகுப்பு நடைபெறுமா என்பது தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு, சுற்றுச்சூழல் துறை, மலேசிய வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை ஆலோசனை நடத்தி முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று ஆகஸ்ட் 27 முதல் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பல பகுதிகளில் புகைமூட்டம் நீடிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சரவா மாநிலத்தின் பல மாவட்டங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாகவும் சில இடங்களில் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும் அபாயம் உள்ளதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கப்போங் பகுதியில் உள்ள டேசபாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பெண் ஒருவரும் அவரது 2 குழந்தைகளும் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் அப்பெண்ணின் கணவர் அதே அடுக்குமாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். உயிரிழந்தவர்கள் 47 வயதான பெண், அவரது 9 வயது மகன் மற்றும் 7 வயது மகள் என கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். தாய் மற்றும் 2 குழந்தைகளும் அவ்வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் கிடந்ததாகவும் மூவரின் கழுத்து பகுதியில் கடுமையான காயங்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கத்தியொன்றும் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் கொலை மற்றும் திடீர் மரணம் என்ற 2 கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்லாங்கூர் மாநிலம் டங்கில் பகுதியில் உள்ள போதைப் பொருள் அடிமைத்தன மீட்பு மையமான புஸ்பேனில் இருந்து நேற்று காலை 2 கைதிகள் தப்பி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் காலை 8:40 மணியளவில் அந்த மையத்திலிருந்து தப்பி சென்றதாக செப்பாங் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் மியோர் முகமது நூர் அஸ்வான் அலியாஸ் தெரிவித்துள்ளார். தப்பியோடிய இருவரையும் கண்டுபிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமையான AADKவின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ தப்பி சென்ற இருவரும் டங்கேல் புஸ்பென் மையத்திற்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் இருந்த வாகனம் ஒன்றை திருடி தப்பியதாகவும் தெரிவித்துள்ளார்.
திருடப்பட்ட அந்த வாகனம் பின்னர் ஸ்லாங்கூர் புரனாங் பகுதியில் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநிலத்தின் தமுங்கோர் கிரிக் பகுதியில் நேற்று நள்ளிரவு 3.4 ரிக்டர் அளவிலான லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மெட் மலேசியா வெளியிட்ட தகவலின்படி இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை 12:06 மணியளவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியான ஹுலுபேரா பகுதியில் இருந்து வடகிழக்கே 9 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கிரேக் பகுதியிலும் உணரப்பட்டதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. எனினும் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.